ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அடுத்தது ஜனவரி மாதம், அதாவது 2025ல் நம்ம வந்து கால் எடுத்து வைக்க போகிறோம் இல்லைங்களா? அந்த ஜனவரி மாதத்தில் எப்படி வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம், நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு 3 விதமான சேமிப்பு ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சு. இதில் வந்து நான் ஒரு 3 விதமான சேமிப்புகள் சொல்லியிருக்கேன். ஆனால் குறைவான அமௌண்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பொங்கல் திருநாள் வரப்போகுது இல்லைங்களா? அந்த பொங்கல் திருநாளை நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். அப்போ வந்து செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்னுடைய சேமிப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். யாரெல்லாம் அதிகமாக சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து அதிகமாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் மொத்தமாக எவ்வளோ சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தின சேமிப்பு. இந்த தின சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்கீங்க, நானுமே சில்வர் உண்டியல் வாங்கிட்டேன், நான் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாத்திர கடைகள்லேயே நம்மளுக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இது ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். நம்ம வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி லாக் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளால் வந்து சேமிப்பை வந்து தொடர்ந்து செய்ய முடியுது. அப்படிங்கிறதுனால தான் இதில் தான் நான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தினமும் வந்து ஒரு 30 ரூபாய் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் வந்து நான் இந்த தடவை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மினி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 20 ரூபா சேமிக்கிற மாதிரி, 30 ரூபா சேமிக்கிற மாதிரி, அதே மாதிரி 30 ரூபா சேமிக்கிற மாதிரி, யாருக்கு எது ஆப்ஷனாக இருக்கோ அதை சேமிக்கலான்னு. பட் நான் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயும் 30 ரூபாயும் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த 20 ரூபா அப்படிங்கிறது இதில் வந்து 15 நாட்கள் இருக்கும். 1 2 3 4 5 15 நாட்கள் வந்து சேவ் பண்ணுற மாதிரி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 15 30 நாள். இதில் ஒரு 15 நாள்னா 45 நாள் வருது. ஆனால் நான் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இந்த 2 மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து இந்த 15 நாட்கள் வந்து 30 ரூபாய் எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொஞ்சம் கூடுதலாக அமௌண்ட் இருக்கும். அப்போ 30 ரூபாய் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எளிதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கையிலுக்கு வந்து இந்த மாதிரி 20 ரூபாயும் இந்த மாதிரி 10 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக கிடச்சிரும். அப்போ வந்து இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 30 ரூபாயை தினம் எடுத்து வைக்கும்பொழுது பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வராது. அதனால் ஏதோ ஒரு கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேவிங் சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 30 ரூபாயை எடுத்து இதில் வந்து நம்ம போட்டு வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்பொழுது பெரிய அமௌண்ட்டாக இல்லாதப்போ நம்மளால் எளிதாக சேமிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த வந்து பிரிண்ட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக பிடிஎஃபாக கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து பிடிஎஃப் வந்து கொஞ்சம் லேட்டாக தான், ஏன்னா வந்து அது வந்து புதுசாக நான் கற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் லேட்டாக கொடுத்தேன். ஆனால் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வந்து இயர்லி மணி சேவிங் சேலஞ்சு. அதோட வீடியோவோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷத்துக்கு எப்படி 10,000 சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிண்ட் அவுட்டுக்கான பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பண்ணும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப நம்ம வந்து ரிலாக்ஸாகவும் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 டேஸில் வந்து தினமும் 30 ரூபாய் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணும்பொழுது நம்ம எத்தனை நாளுக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காக தான். அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 450 ரூபா கிடைக்குது. அதே மாதிரி 16வது நாள்லேருந்து 30வது நாள் வரைக்கும் தினமும் 20 ரூபா. இங்கே 20 ரூபா இருக்கு இல்லைங்களா? இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம், அதாவது ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 450 ரூபா கிடைக்குது. இதில் ஒரு 300 ரூபா கிடைக்குது. மொத்தம் தின சேமிப்பில் நான் வந்து எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா சேமிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலண்டர் சேமிப்பு. இந்த கேலண்டர் சேமிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ஃபெமிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம சேனலே பார்த்துட்டு நிறைய பேர் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸில் கேலண்டர் சேமிப்பு அப்படின்னு நோட் பண்ணி இது பார்த்திங்கன்னா வீட்லேயே நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா? இந்த மந்த்லி கேலண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சில்லறை சேமிப்பு மாதிரி நம்ம பண்ணலாம். என்னென்னா இப்போ வந்து 1ஆம் தேதி அப்படின்னா 1 ரூபா, 2ஆம் தேதினா 2 ரூபா, 3ஆம் தேதினா 3 ரூபா, 4ஆம் தேதினா 4 ரூபா. கண்டிப்பாக நம்ம கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லறைகள் இருக்கும் இல்லைங்களா? ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வரோம், இல்லைனா எங்கேயாவது ஷாப்பிங் போயிட்டு வரோம், வீட்டுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வெளியிலேருந்து வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சில்லறை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இதில் வந்து நம்ம வந்து 1 ரூபா, இதில் வந்து நம்ம வந்து 2 ரூபா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா, 4னா 4 ரூபா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். இதுவுமே நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சில்லறை சேமிப்பு எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம சேமிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம சேமிக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எளிதாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதுவே வந்து நம்ம அதிகமாக சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா 20வது நாளில் ரூ. 20. இப்போ நம்ம கையில் வந்து ரூ. 20 இருக்குது அப்படின்னா ரூ. 20. அடுத்தது 30ஆம் தேதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 30 நாளுக்கு ரூ. 30. அடுத்தது 31வது நாள் ரூ. 31 நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம போடுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். இதில் நம்ம அப்பப்போ நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ரூ. 10 போடுறீங்கன்னா 10ல் டிக் பண்ணிக்கலாம். ரூ. 20 போடுறீங்கன்னா 23 நம்ம டிக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். 1லேருந்து 30 நாள் நான் அதில் போட்டிருக்கேன். பட் வந்து ப்ளஸ் வந்து நம்ம 31 ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரூ. 496 கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா ஒரு ரூ. 4 போட்டால் இதில் ஒரு ரூ. 500 கிடச்சிரும். முதல்ல ரூ. 750, இதில் ஒரு ரூ. 500 நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேமிப்பு இல்லாமல் நான் வந்து 3வது சேமிப்பாக ஒன்று சொல்லியிருக்கிறேன். இது என்னென்னா வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு என்கிறது பார்த்திங்கன்னா வார செலவுகள் இருக்குது இல்லைங்களா? நம்ம வந்து காய்கறி வாங்குறது, என்வி வாங்குறது, இதெல்லாம் வாரம் பண்ணும்பொழுது அதிலேருந்து ஒரு வாரம் ரூ. 150 சேமித்தோம் அப்படின்னா ரூ. 600 சேமிச்சிருவோம். அடுத்தது மாத செலவு. இந்த மாத செலவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காய்கறி நம்ம வந்து பால் வாங்குறது, பெட்ரோல் செலவு, மளிகை செலவு இதிலெல்லாம் வந்து நம்ம மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு ரூ. 150 முடிஞ்சவங்க குறைவான வருமானம் இருக்கிறவங்க ரூ. 150 நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 650 மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ரூ. 600 இதில் ஒரு ரூ. 650 மிச்சப்படுத்துகிறோம். இப்போ டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ரூ. 450. அடுத்தது நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த சேமிப்பில் சொன்னோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ரூ. 30 சேமித்தா ரூ. 450, ரூ. 20 சேமித்தா ரூ. 300. இது 2 இல்லாமல் நம்ம சேமிக்கிறது வந்து இந்த சேமிப்பு, காலண்டர் சேமிப்பு. இதில் வந்து ஒரு ரூ. 500 நம்ம சேமிக்கிறோம். வார சேமிப்பு ரூ. 650 போட்டோன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 2000 சேவ் ஆகும். அதாவது இங்கே ரூ. 150 சேமித்தா ரூ. 2000 ஆகும். இங்கே ரூ. 650 சேமிச்சோன்னா ரூ. 2500 ஆகும். நான் வந்து ரூ. 2500 சேமிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. எல்லாராலையும் பண்ணக்கூடிய எளிதான ஒரு சேமிப்பு. இது தான் நான் வந்து ஜனவரியில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நமக்கு நாமே ஒரு சின்ன சின்ன டார்கெட் வச்சுக்கும் பொழுது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நோக்கி பயணிப்போம். நம்மளுடைய கையில் எப்போவுமே வந்து சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ரூ. 50, ரூ. 100, ரூ. 200 அப்படிலாம் சேமிக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சில்லறைகளை வச்சு சேமிக்கிறது, ரூ. 10 சேமிக்கிறது, ரூ. 20 சேமிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதான விஷயமா இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேமிப்பு இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். காலண்டர் சேமிப்பு, இதில் வந்து நம்ம தினச்சேமிப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரச்சேமிப்பு, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.